எல்லா மொபைல் கம்பெனியுமே வளரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் போக்கோ பார்த்தோன்னா நாளுக்கு நாள் தேஞ்சிக்கிட்டே போகிறாங்க. அப்படி தேஞ்சிட்டு இருக்கும் போதும் புதுசாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் போக்கோ C85 அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, உண்மையாகவே ப்ரைஸுக்கு ஒர்த்தா ஏதாவது இருக்கா, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? எல்லா பாக்ஸ்லையும் இருக்கிற வழக்கமான விஷயங்கள் தான். உள்ள போக்கோ C85 மொபைல், சிம் எஜெக்டர் பின், ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட், ஒரு TPU கேஸ், 33 வாட் அடாப்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள். மொபைலோட டிசைன் எப்பயும் பார்த்த ஒரு டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு டியூல் டோன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் லுக்ல மேட் ஃபினிஷ் மாதிரியும், இந்த பக்கம் ஒரு ஷைனிங்கான ஃபினிஷ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பட் தொடும்போது அது ஒரு மேட் ஃபினிஷ் ஃபீல் தான் கொடுக்குது. பட் கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த போக்கோ பிராண்டிங் வந்து ஒரு 3D சைஸ்ல அதை பெருசா கொடுத்துருக்காங்க. பொதுவாக பிராண்டிங்கை பெருசா கொடுக்கிறது எனக்கு பிடிக்காது. பட் இவ்வளோ பெருசாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது 3D மாதிரி தெரிஞ்சாலும் தொடும்போது அந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம கையில் தட்டலை, அது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அது வெறும் டிசைன் தான். மேலே எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் போக்கோ பார்த்தோம் அப்படின்னா பட்டையாக அந்த பிளாக் கலராக கொடுத்து அவங்க ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதில் அந்த ஸ்டைல் இல்லை. சைடில் வந்து அப்படின்னா பாக்ஸி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் மொபைலை ஹோல்டு பண்ணும்போது சிங்கிள் ஹேண்டில் கேஸ் போடாமல் பிடிக்கும் போது ரொம்பவே லென்த்தாக தெரியுது. இவ்வளோ பெரிய மொபைலை ஏன்டா லான்ச் பண்றீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா நம்ம மேல் பாக்கெட்ல வைக்கிறோம் அப்படின்னா லைட்டா குனிஞ்சாலே கீழே விழுந்து உடைஞ்சிரும், இல்ல ஹேண்டில் பண்றதுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கும் நல்லா இல்ல. ஸோ இந்த மாதிரி பல்கான மொபைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணல, டிக்ரீஸ் தான் பண்ணுது. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு வந்தா இந்த 2025லயும் 10,000 ரூபாய் செக்மெண்ட்க்கு மேல ஒரு மொபைல் போனை லான்ச் பண்ணி அதுவும் வாட்டர் டிராப் நாச் ஸ்டைலா கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்கு. எப்பதான்டா இதுக்கு முடிவு வரும்? அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.9 இன்ச் இருக்கிறதுலே ஒரு பெரிய டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. பட் IPS LCD HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் குவாலிட்டி ஃபுல் HD+ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். டிஸ்பிளேல வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இண்டோர்ல அதோட பிரைட்னஸ் வந்து போதுமானதா இருக்கு. பட் டைரக்ட் சன்லைட்லலாம் அந்த அளவுக்கு பிரைட்டரான டிஸ்பிளேவா இது இல்ல. அப்படியே இதோட கேமராக்கு வந்தா பார்த்த உடனே 4 கேமரா இருக்கிற மாதிரியே டிசைன் தெரிஞ்சாலுமே இதுல 4 கேமராலாம் இல்ல, ஒரே ஒரு கேமரா தான் இருக்கு. ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்டரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அது பெருசா யூஸ் கிடையாது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேமரா மாதிரி டம்மியா ஒரு சர்க்கிள் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏன்டா சர்க்கிள் போட்டு ஏமாத்துறீங்க? எல்லா பிராண்டுமே இதை தான் பண்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ரியல்மிலுமே இதே மாதிரி தான் இருந்தது. மேலே LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. இங்க கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தாதான் ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் வந்து எடுக்க முடியுது. அந்த ஸ்கின் டோன் கலர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலா இருந்தாலுமே போட்டோல சுத்தமா ஷார்ப்னஸ் டீடைல் அந்த அளவுக்கு இல்ல. கொஞ்சம் மொழுமொழுன்னு தான் அந்த போட்டோஸ் எல்லாமே இருக்குது. சும்மா கடமைக்கு நம்மளால போட்டோஸ் எடுத்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே போரா தான் இருக்குது. நீங்க இண்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் போரா தான் இருக்குது. இங்க செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது தான் ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. இங்க கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பெருசா பேசுறதுக்கு விஷயங்கள் இல்ல. வீடியோஸை பொறுத்தவரை ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 1080 30 FPS கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்க 60 FPS கான சப்போர்ட் கூட இல்ல. இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஓல்டான ப்ராசஸர் தான். ஆல்ரெடி ரியல்மி வீடியோலயே அதை தான் சொல்லியிருந்தேன். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு லேட்டஸ்டான ப்ராசஸர்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இது ஒரு நல்ல ப்ராசஸரா இருந்தாலும் இந்த பிரைஸுக்கு இது பத்தாது. மற்றபடி டே டு டே யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங்க்கு இதுக்கெல்லாமே இது வந்து போதுமானதா இருக்கும். பட் கேமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு இந்த ப்ராசஸர் பத்தாது. போக்கோ ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு பெரிய தப்பா என்ன சொல்லலாம்னா, ஒவ்வொரு டைமும் அடுத்த OS வந்ததுக்கு அப்புறமும் பழைய OSலயே மொபைல் போனை லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இன்ஃபினிக்ஸ், டெக்னோ இவங்க எல்லாம் பண்ற மாதிரி. சோ அதே மாதிரி தான் இந்த மொபைலுமே பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி Android 16 ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல்ஸ்க்குலாம் வந்துருச்சு. ஈவன் பட்ஜெட் செக்மெண்ட்ல கூட மோட்டோ இவங்க எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது Android 15 இவங்க ஹைப்பர் OS கொடுத்திருந்தாலும் ஸ்டார்டிங்ல ஒரு கிளீனான UI கொடுக்குறோம் அப்படின்லாம் இவங்க பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ், அதுலயும் அந்த குட்டி குட்டி கேம்ஸ் நிறைய ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்து வச்சிருக்காங்க. அது போக ஆட்ஸ், புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா தொல்லையுமே இந்த மொபைல்ல இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு கிளீனான யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும் அப்படின்னு நினைச்சு நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதான் கொஞ்சம் அது பெட்டரா இருக்குது. மொபைலோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தாலுமே டாப்ல எதுவுமே கொடுக்கல. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுக்கல. பொதுவா ஷாமி அவங்களோட யூனிக்கா IR பிளாஸ்டர் பெரும்பாலான மொபைல்ஸ்ல கொடுப்பாங்க. அதை கூட இந்த மொபைல்ல கொடுக்கல. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட், அதை ஓபன் பண்ணா ஒரு ஆறுதலான விஷயம், இங்க டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 2 சிம் ஒரு SD கார்டு வந்து நம்ம போட்டுக்க முடியுது. பாட்டம்ல வந்தா 3.5mm ஜாக் கொடுத்திருக்காங்க. பக்கத்திலே மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர்,
சிங்கிள் ஸ்பீக்கர் தான், சவுண்ட் டீசெண்டாக தான் இருக்குது. ரைட் சைடில் வந்தால் வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்பீட் ஓகே. இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஒரே ப்ளஸ் என்னன்னா, வழக்கமாக 5000 mAh தான் கொடுப்பாங்க. அந்த 5000 mAhக்கு பதிலாக இப்போ 6000 mAh கொடுத்துருக்காங்க. அதுபோல் 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி இங்கே பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நம்ம செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மொபைலை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, புதுசாக எந்த ஒரு விஷயமே அப்கிரேட் பண்ணாமல் ப்ரைஸை மட்டும் அப்கிரேட் பண்ணி இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மொபைலோட பெஸ்ட் பை லிங்க் வியூ ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த மொபைல் வாங்குறத விட இவங்களோட ஓல்டு மொபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் கம்மியாகவும் பெட்டரான ஸ்பெக்ஸோடையுமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டால் அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வரட்டா?